ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஒரு சின்ன வருத்தத்தோட மன பாரத்தோடு உங்கள்கிட்ட பேச வந்துட்டேன். எனக்கு உங்களை விட்டால் யார் வருத்தம் வேதனை சந்தோஷம்னா என்ன செய்கிறேன் எல்லாம் உங்கள்கிட்ட தான் நான் சொல்கிறேன். இன்றைக்குமே வருத்தம் என்னன்னா, ஒருத்தர் எங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு கடையில் வேலையே இல்லை, சும்மா உட்காந்தானே இருக்கீங்க, அப்போ இதுக்கு எதுக்கு பெருமைக்கு மாறடிக்கீங்கன்னு கேட்காரு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்களுக்கு ஒரு நேரம் நம்ம சாப்பாடு கொடுத்தா அது பெருமைக்கு மாறா? எனக்கு அது புரியல. அவர் இன்றைக்கி அவர் என் மனசை புண்படுத்திட்டு அவர் என்ன கேவலப்படுத்தணுன்னு அவர் பெரிய மனசு ஆயிட மாட்டார். பார்க்கட்டும், எல்லாருக்கும் மேலே இருக்கும் வேலைவை பார்த்துப்பார். நான் விட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசங்களுக்கு தினம் நான் மிஞ்சி வந்து 100லேருந்து 120 ரூபா 150 ரூபா பிஸ்கெட் கொடுப்பேன். இப்போ எனக்கு வேலை இல்லை தான், என்ன செய்ய? அதுக்காக என்னையே நம்பி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள நான் எப்படி பட்டினி போட முடியும்? என் வீட்டுக்கார் வந்து அடுத்தவங்க பேச்சை ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு கேட்டுருவார். நேற்று நான் கடைக்கு வரல, இந்த பசங்க அத்தனை பசி. எங்களுக்கு வருமானம் வருதோ வரலையோ, வேலை இருக்கோ, இவங்கள நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு யாரும் எது சொன்னால் உடனே அவங்க பேச்சை கட்டிடுறா. அவருக்கு சுய புத்தி இல்லை, சொந்த புத்தி இல்லை. நான் தான் சொல்லுவேன். அதை வச்சு எனக்கும் அவருக்கும் தினம் சண்டை நடக்கும். அடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு கேவலப்பட்டு அவமானப்பட்டு இந்த பசங்களை வந்து பட்டினி போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாவம் யாரை போய் சாருன்னு சொல்லுங்கள். எவன் சொல்லிட்டு போனாலும் ஞானி மாதிரி பேசினாலும் அந்த பாவம் அவனுக்கு தான். வாயில்லாத ஜீவன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பசிக்குன்னு கேட்பாங்களா? நம்ம சாப்பிடும்போது மூஞ்சி பார்ப்பாங்க. நான் வந்து என்றைக்குமே அவன் சொல்லிட்டேன் இவன் சொல்லி யாருக்கும் பயப்படவும் மாட்டேன், வெட்கமும் பட மாட்டேன். அது என்னோடய பாலிசின்னு நான் சொல்கிறேன். வேறு எவன் சொல்லியிருந்தா கூட போனால் போட்டு விடுவேன். எங்கள் கடை ஓனர் சொல்கிறாரு, நேரத்துக்கு டைமில் நீ வாடகை கொடுக்க மாட்டேங்கிற, தினம் 50-100 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்த, இந்த பணத்தை சேர்த்து வச்சா நீ எனக்கு நேரத்தில் வாடகை கொடுக்கலான்னு. ஏன்னா அவர் ஓனரில் நாங்கள் வந்து இங்கே வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதனால் அமைதியாக இருக்க வேண்டியது இருக்கட்டும். இன்றைக்கி அவர் ஓனராக இருந்துட்டு போட்டும், நாளைக்கு அவர் செத்த பின்னாடி அவர் எந்த ஜென்மமாக பிறப்பாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு யாருமே இந்த பிள்ளைங்க ஜென்மம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து இது தானம் தர்மம்னு நினைக்கல, புண்ணியம் நினைக்கல. ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு என்னால் முடிஞ்சது. கடவுள் எனக்கு இன்றைக்கி ஒரு தொழிலை கொடுத்து தினம் இவங்களுக்கு ஒரு 10-50 ரூபா செலவு பண்ணுற கடவுள் எனக்கு கிருபை வச்சுருக்காரு. அதை நினச்சி நான் எனக்கு பெருமைப்பட்டுக்கிறேன். எலும்பில்லாத நாக்கு, அது எப்படியும் பேசணும். நல்லா இருந்தாலும் பேசும், கெட்டு போனாலும் பேசணும். நான் என்றைக்குமே எனக்காக தான் நான் வாழ்ந்திருக்கேன். அடுத்தவங்களுக்காக அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வாடகை மாதம் 5000 கொடுக்குறோம், சரிங்களா? அவருக்குன்னா அவர் கடை ஓனராக அந்த கடைக்குள்ளே இந்த பசங்க இருக்கா அவர் பிடிக்கலையாம். இதில் வேறு புது கொடுமை கேளுங்க. அவர் சொல்கிறாரு, உனக்கு நாத்தடிக்கல, உங்களை படுக்கிறாங்க, 24 மணி இங்கே இருக்காங்க, நான் இன்னும் 1000 ரூபா வாடகை ஏற்றப்பறேன்னு சொல்கிறாரு. கடவுள் இருக்கான், எல்லாரும் கடவுள் பார்ப்பான். இவங்கள நான் தலைமையில வச்சுருக்கேன் இல்லை, இவங்களை இதயத்தில் வச்சுருக்கேன். நான் பணக்காரி இறக்கும் போது எனக்கு உங்கள் அருமை பெருமை தெரியாமல் போச்சு. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட உங்கள் அருமை பெருமை தெரியுது. அதனால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக செய்வேன். அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம், நமக்காக நம்ம வாழலாம். இன்றைக்கி காலையில் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய சண்டை நடந்தது.